வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா TNUSRB எஸ்ஐ எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஷின்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ஒரு 2 வீடியோ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டான டைப்ஸில் உள்ள ஒரு 5 சம்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2 பஸ் டிக்கெட்ஸ் ஃப்ரம் சிட்டி A to B, அதாவது ஏங்கிற சிட்டிலேருந்து பிக்கு போகிறதுக்கு 2 டிக்கெட்டும், அதே மாதிரி ஏலேருந்து சிக்கு போகிறதுக்கு 3 டிக்கெட்டும் வாங்குறாங்க. மொத்த காஸ்ட் 77 ரூபாய். ஓகேவா? அதே மாதிரி 3 டிக்கெட் ஏலேருந்து பிக்கும் 2 டிக்கெட் ஏலேருந்து சிக்கும் வாங்கும்போது அதோட காஸ்ட் 73 ரூபாய். இப்படி இருந்துச்சு அப்படின்னா பிலேருந்து ஏக்கு போகிறதுக்கும் சிலேருந்து ஏக்கு போகிறதுக்கும் எவ்வளோ ஃபேர், தனியாக எவ்வளோ ஃபேர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 77 73ங்கிறது ஒரு 5 டிக்கெட் வாங்குறாங்க வேறு வேறு சிட்டிக்கு போகிறதுக்கு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணணும். ஸோ இப்போ தமிழ்லையும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது ஏலேருந்து பிக்கு போகிறத நான் ஏபின்னு வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. அது எத்தனை டிக்கெட் இருக்குது? 2 டிக்கெட். ஸோ அப்போ 2 டிக்கெட் அதோட விலையும் ப்ளஸ் ஏலேருந்து சிக்கு போக 3 டிக்கெட் வாங்குறாங்க. அப்போ ஏலேருந்து சிக்கு போக 3 டிக்கெட். ஸோ 3AC நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ரெண்டோட டோட்டல் காஸ்ட் தான் எவ்வளோ? 77 ரூபாய். அதே மாதிரி அடுத்த செட்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஏலேருந்து பிக்கு போக 3 டிக்கெட், ஏலேருந்து பிக்கு போக 3 டிக்கெட்டும், ஏலேருந்து சிக்கு போக 2 டிக்கெட்டும். ஸோ ஏலேருந்து சிக்கு போக 2 டிக்கெட்டும், இதோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 73 ரூபாய். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 2 ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 கிடைச்சிருக்கு. இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணி ஏசியோட வேல்யூ ஏபியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அதுதான் இங்கே பி மற்றும் சி நகரங்களுக்கான ஏயிலிருந்து கட்டணம் என்ன, அதாவது ஏபி ஏசியோட வேல்யூ என்ன, ஃபேர் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ஏசியோட வேல்யூ ஏபியோட வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க, இங்கே 2 இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேல்யூவை ஈக்குவல் பண்ணணும். அப்போதான் நம்ம ஈக்குவேஷன் சப்ட்ராக்ட் பண்ணும்போது அது கேன்சல் ஆகிட்டு இன்னொரு வேல்யூ கிடைக்கும். நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏபியை ஈக்குவல் பண்ண போகிறேன். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குன்னா ஆப்போசிட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாமா? அதாவது இந்த ஈக்குவேஷனை ஹோல் ஈக்குவேஷனையும் இந்த ஈக்குவேஷன் 1 ஃபுல்லாகவே 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன கிடைச்சிடும் எனக்கு? இங்கே இது 6ABன்னு கிடைக்கும். அப்போ நம்ம திருப்பி என்ன பண்ணணும், இந்த ஏபியையும் 6ஆக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷனை ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், ஹோல் ஈக்குவேஷனையும். அப்படிங்கிறப்போ ரெண்டுக்குமே 6AB கிடைச்சிடும். அதை ரெண்டையும் இந்த 2 ஈக்குவேஷனையும் சப்ராக்ட் பண்ணோம்னா ஏபி அடி ஆயிரும், ஏசி மட்டும் கிடைச்சிடும். ஸோ அதுதான் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 6AB 3 × 2 6. அடுத்து 3 3s are 9. இது 77 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 21 மிச்சம் 2 21 23 231. இந்த ஈக்குவேஷன் பண்ணியாச்சு. அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 6AB கிடைக்கும். அகெயின் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 4AC கிடைக்கும். அடுத்து இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 6 14. இப்போ என்ன பண்ண போகிறோம், இதை சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணோம்னா என்னது, சிம்பிள்லாம் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ப்ளஸ் மைனஸ்னால் அடிபட்டு போயிடும். 9லேருந்து 4 போச்சுன்னா 5AC. 231லேருந்து 146 கழிச்சோன்னா 85 கிடைக்கும். இப்போ 5ஆல் அடிக்கலாமா? ஸோ AC is equal to 85/5ங்கிறப்போ என்ன கிடைச்சிருது எனக்கு? 17 கிடைக்கும். ஒரு 5 மிச்சம் 35. ஓகே, அப்போ ஏசியோட வேல்யூ 17 அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், சிம்பிளான ஒரு ஈக்குவேஷனில் தூக்கி போடலாம். 2 ஈக்குவேஷன்லையும் போட்டாலும் ஆன்சர் கிடைக்கும். நான் இதில் போடுறேன். அப்போ 3ABயோட வேல்யூ என்ன கிடைக்கும்? 17 × 2 30. 17 7 2 தானே 34 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 73. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இது இந்த சைடு கொண்டு சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ சப்ராக்ட் பண்ணுங்க. 3AB is equal to 73 - 34. 73 - 34னா இங்கே 9 கிடைக்கும். 339. அப்போது 3AB is equal to 39னா ஏபியோட வேல்யூ என்ன? 3ஆல் அடித்தோம்னா 1 3 3 9. ஸோ 13. அப்போ ஏலேருந்து பிக்கு போக ஆகக்கூடிய ஃபேர் வெறும் 13 ரூபாய். ஏலேருந்து சிக்கு ஆகக்கூடிய வேல்யூ 17 ரூபாய். இது ரெண்டும் தான் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் 13,17 அப்படின்னு இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் சால்விங் பண்ணணும். இந்த ஈக்குவேஷன் சால்விங் பண்ணுறது தெரிஞ்சிருந்தால் ஆன்சர் பண்ணிடலாம்.
ஒருவேளை நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷனில் வந்து இப்போ 13,17 அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து A to Bக்கு போகிறது, அடுத்து A to Cக்கு போகிறது, அதானே கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு சிம்பிள் ஷார்ட்கட்டில் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிடுங்க. இந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிவிட்டு ஏபியோட வேல்யூவை 13 அப்படிங்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஏசியோட வேல்யூவை 17ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் வந்து 77ன்னு இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இது வந்து நான் ஆப்ஷன் இல்லாமல் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் இருந்துச்சு, நம்ம கண்டிப்பாக 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஈக்குவேஷனை மட்டும் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதில் அவங்க கொடுத்துருக்க 4 வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி எது வந்து ஈக்குவேஷனை மேட்ச் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே ஷார்ட்கட்டு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான கொஷின். இஃப் 100 cats kill 100 mice in 100 days, அதாவது 100 பூனை சேர்ந்து 100 நாளில் 100 எலியை கொன்றுது அப்படின்னா 4 பூனை எத்தனை நாளில் 4 எலியை கொல்லும்? நிறைய பேர் 4ன்னு போட்டுருவாங்க, அது தப்பு, அப்படி கிடையாது. ஸோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க் வச்சு வரும். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா எவ்வளோ மென் வேலை பார்த்துருக்காங்க, அதாவது 2 செட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன், இல்லை 2 செட்டு கொடுத்துருக்காங்க, ஒரு செட்டில் 100 பூனை இருக்குது, ஒரு செட்டில் 4 பூனை இருக்குது. ஸோ அவங்க தான் மென்னு, ஒர்க் பண்ணக்கூடிய மென்னு. இன்னொன்று எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க அண்ட் எவ்வளோ டைம் வேலை பார்த்துருக்காங்க டிவைடட் பை எவ்வளோ ஒர்க் பார்த்துருக்காங்க. இதே தான் செகண்ட் செட்டுக்கும். ஸோ M2 இன்ட்டு D2 டிவைடட் இன்ட்டு T2 டிவைடட் பை W2. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 100 பூனைகளை ஒரு செட்லையும் 4 பூனைகளை ஒரு செட்லையும் போட போகிறேன். இங்கே பூனைகள் என்பது தான் அந்த மென், ஒர்க் பண்ண மென். அவங்க செஞ்ச வேலைங்கிறது அந்த 100 எலியை கொன்றது தான் வேலை. ஓகேவா? டே வந்து 100 நாள், இங்கே டைமுங்கிறது தேவைப்படாது, ஏன்னா அது கொடுக்கல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 100 பூனை சேர்ந்து 100 நாளில் 100 எலியை கொல்லுது, அதுதான் ஒர்க். அப்படின்னா M2 4 பூனை சேர்ந்து எவ்வளோ டேஸ்ன்னு நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிவைடட் பையில் 4 எலியை கொள்ளுது. 4 கேன்சல் ஆயிரும், 100 கேன்சல் ஆயிரும், மிச்சம் என்ன இருக்குது, D2 is equal to 100. அப்போ 4 பூனை சேர்ந்து 4 எலியை கொள்றதுக்கு 100 நாள் ஆகும். ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து 100. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் அ சிட்டி 40% ஆஃப் அடல்ட்ஸ் ஆர் illiterate, அதாவது படிக்காதவங்க, எழுத்தறிவு இல்லாதவங்க. 40% பெரியவர்கள் வந்து படிக்காதவங்க, 85% குழந்தைகள் வந்து படித்த குழந்தைகள், எழுத்தறிவு பெற்றவர்கள். இப்படி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ அடல்ட் அண்ட் சில்ட்ரன் எடுத்துக்கிட்டோன்னா அடல்ட்டில் 40% வந்து என்னது illiterate, படிக்காதவங்க. சில்ட்ரன்ஸில் 85% வந்து லிட்ரேட், படித்தவங்க. ஓகேவா? இப்போ பெரியவங்க சிறியவங்களுக்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. ஸோ அடல்ட் அண்ட் சில்ட்ரனுக்கான ரேஷியோ வந்து 2:3. இப்போ மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் எழுத்தறிவு பெற்றுள்ளனர் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. எழுத்தறிவு பெற்றதுன்னா லிட்ரேட். ஓகேவா? ஸோ பர்சன்டேஜ், லிட்ரேட் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டோட்டல் கிடைக்கணும். அவங்களோட டோட்டல் இல்லிட்ரேட் எவ்வளோன்னு தெரியணும், எவ்வளோ பேர் எழுத்தறிவு பெற்றிருக்காங்கங்கிற டோட்டல் தெரியணும், டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் தெரியணும், இன்ட்டு 100. இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் பாப்புலேஷன் கண்டுபிடிச்சலாம். எப்படி கண்டுபிடிச்சலாம்னா அடல்ட் அண்ட் சில்ட்ரனோட ரேஷியோ வச்சு பாப்புலேஷன் கண்டுபிடிக்கலாம். இப்போ ரேஷியோவை வேல்யூவாக மாற்றோம்னா எக்ஸுங்கிற ஒரு காமன் நம்பரால் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுங்க. ஓகேவா? அப்போ 2x + 3x is equal to 5x. இந்த 5x தான் எவ்வளோ, டோட்டல் பாப்புலேஷன். ஓகே, நமக்கு டோட்டல் பாப்புலேஷன் 5xங்கிறது தெரிஞ்சு. இப்போ டோட்டல் லிட்ரேட் கண்டுபிடிக்கணும். படித்தவங்க எவ்வளோ பேர், எழுத்தறிவு பெற்றவங்க. ஆல்ரெடி சில்ட்ரன்ஸில் 85% வந்து லிட்ரேட், அது ஓகே. ஆனால் இந்த இல்லிட்ரேட் வந்து 40% கொடுத்துருக்காங்க. அதாவது எழுத்தறிவு பெறாதவங்க 40%னா பெற்ற அடல்ட் வந்து எவ்வளோ இருப்பாங்க, 60%. அப்போ ரெண்டுக்குமே இல்லிட்ரேட் பர்சன்டேஜ் நமக்கு தெரியும். இந்த பர்சன்டேஜுங்கிறது இவங்களுக்கான இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அடல்ட் மொத்தம் எவ்வளோ இருக்காங்க, 2x இருக்காங்க. அந்த 2xல தான் 60% பேர் வந்து படித்தவங்க. அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், 2xல 60% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், டோட்டல் இல்லிட்ரேட் கண்டுபிடிக்கிறதுக்கு. அதோட சில்ட்ரன்ஸ் எவ்வளோ பேருன்னு பாருங்க, 85% வந்து படித்தவங்க. அது எதில், 3xல. அப்போது 85% ஆஃப் 3x. ஆமாம், 85% ஆஃப் 3x. இதை ரெண்டையும் கண்டுபிடிச்சி கூட்டினோம்னா டோட்டல் இல்லிட்ரேட் கிடைச்சிரும். அப்போ நம்ம டிவைடட் பையில் போட்டு கண்டுபிடிச்சலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணலாமா, 0 0 1 டைம்ஸு, ஸோ 6 5 5 வருமா, 6/5x கிடைக்கும். அடுத்து இதை அடித்தோம்னா
17 5 85 20. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுங்க 51 வருமா? 51 டிவைடட் பை 2 20x டிவைடட். இப்போ இந்த ஃபார்முலாவில் போகிறோம். இந்த டோட்டலுங்கிறது வந்து டோட்டல் லிட்ரேட் எழுத்தறிவு பெற்றவர்கள் மொத்தம். டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 5xன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ டிவைடட் பையில் 5x போட்டு இன்ட்டு 100 போடலாம். இப்போ என்ன ஆயிரும்னா இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ மேலே இருக்க எக்ஸை காமனாக எடுக்கும்போது எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் மேலே பாருங்களேன், இங்கே 20 இருக்குது, இங்கே 5 இருக்குது. நம்ம இப்போ எல்சிஎம் எடுக்கலாமா? இதுக்கு மட்டும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? 20. அப்படின்னா 5-ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 20 கிடைக்கும். அப்போ மேலேயும் மல்டிப்ளை பண்ணணும். 6 24. மேலே வந்து ஆல்ரெடி 51 இருக்குது. ஸோ இதை கூட்டுங்க. 5 75 கிடைக்குமா? 75 டிவைடட் பை 20 டிவைடட் பையில் 5 இருக்கும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 75 டிவைடட் பை 20 இன்ட்டு 5 இன்ட்டு 100. ஸோ இங்கே இருக்க 100, இங்கே இருக்க 100 கேன்சல் ஆயிரும். ஸோ ஆன்சர் எவ்வளோ பர்சன்டேஜ்? 75%. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் லிட்ரேட் எவ்வளோ பேர் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி டோட்டல் பாப்புலேஷனால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 75% கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பைனாப்பிள் காஸ்ட் 7 ஈச். அதாவது ஒரு பைனாப்பிளோட விலை பீனே வச்சுக்கலாம். ஒரு பைனாப்பிளோட விலை 7 ரூபாய். அதே மாதிரி ஒரு வாட்டர் மிலனோட விலை வந்து 5 ரூபாய். இப்போ எக்ஸுங்கிற ஒருத்தர் என்ன செய்யறான்னா எவ்வளவோ பழம் வாங்குறாரு. அந்த டோட்டல் காஸ்ட் வந்து 38. அதாவது இந்த 7 ரூபாய் உள்ள சம் எக்ஸ் வேல்யூ ஆஃப் பழம் வாங்குறாரு. ஸோ அப்போ 7xன்னு வச்சுக்கலாம். அவர் வாங்கினது எக்ஸ் தெரியாது. அதே மாதிரி 5 வாட்டர் மெலன் வந்து ஒய் வாங்குறாரு. ஒய் வாட்டர் மெலன் வாங்கும்போது 5yங்கிற காஸ்ட் கொடுப்பார். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணாதான் என்ன காஸ்ட்? 38. அதாவது 7x + 5y = 38 ரூபாய். அதாவது 7xங்கிறது பைனாப்பிளோட காஸ்ட்டு, 5yங்கிறது வாட்டர்மெலனோட காஸ்ட். இப்போ என்னன்னா அவர் எவ்வளோ நம்பர் ஆஃப் பைனாப்பிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு, எக்ஸோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. நமக்கு எக்ஸும் ஒய்யும் தெரிஞ்சாதான், இல்லை எக்ஸ் ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சாதான் பண்ண முடியும். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நம்பர் கொடுத்துட்டு லாஸ்ட் டேட்டா இன்அடிக்குவேட்டுன்னு கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க? டேட்டா இன்அடிக்குவேட்டுன்னு சொல்லி ஆன்சர். ஏன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தால் தானே இன்னொரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து எங்களுக்கு இவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் பத்தலான்னு சொல்லி டேட்டா இன்அடிக்குவேட்னு போட்டுருவாங்க. பட் பண்ணலாம், இதில் நம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ என்ன வேணும்? பைனாப்பிளோட விலை வேணும். பைனாப்பிளோட விலை வேணுமா? அதுக்கு இதை 2 ஈக்குவேஷனாக பிடிக்கலாம். அதாவது பைனாப்பிளோட விலையும் கண்டுபிடிக்கலாம், ஒய். இப்போ நான் இப்போ ஃபஸ்ட்டு 7xை மட்டும் வச்சுட்டேன் அப்படின்னா 38, இங்கே இருக்க +5 -5 மாறிடுமா? இப்போ எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும்னா 38 - 5y டிவைடட் பை 7 கிடைக்கும். இது எக்ஸுக்கு. இதே இது ஒய் வேணும்னா என்ன வரும்? 38 - 7x டிவைடட் பை 5ன்னு கிடைக்கும். இது வந்து ஒரு பைனாப்பிளோட விலை. இது அதாவது இது வந்து அவர் வாங்கின டோட்டல் பைனாப்பிளோட விலை. அதே மாதிரி இந்த ஒய்ங்கிறது அவர் வாங்கின வாட்டர் மெலானோட விலை. எவ்வளோ நம்பர் ஆஃப் வாட்டர் மெலான் வாங்கியிருக்காரு, எவ்வளோ நம்பர் ஆஃப் பைனாப்பிள் வாங்கியிருக்காருன்னு. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கோங்க. x = 38 - 5y டிவைடட் பை 7. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிவைடட் பை 7 கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த எக்ஸோட வேல்யூங்கிறது கண்டிப்பாக ஒரு ஹோல் நம்பராக தான் வரணும். ஃப்ராக்ஷனில் வரக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா எத்தனை பைனாப்பிள் வாங்கினேன்னா 5 10 15ன்னு சொல்லி ஹோல் நம்பர் தான் சொல்லுவாங்க, பாயிண்டில் சொல்ல மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஹோல் நம்பராக வரணும்னா இந்த ஒய்க்கு என்ன நம்பர் போட்டால் இந்த எக்ஸ் ஹோல் நம்பராக வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நான் ஒய்க்கு 0 போடுறேன்னு வைங்க. 0 போட்டால் 38 டிவைடட் பை, ஏன்னா இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆயிரும். 38 டிவைடட் பை 7 வந்து ஹோல் நம்பராக கிடையாது. அப்போ ஒய் 0 வராது. 1 போடுங்க. 1 போட்டோன்னா 5. 38ல் 5 போச்சுன்னா 33. 33 டிவைடட் பை 7 போட்டால் ஃப்ராக்ஷன் தான் வரும், அதுவும் வராது. இப்போ 2 போடலாம். y = 2 போடலாம். 2 போட்டால் 2 10. இதில் இருந்து 10 கழிச்சோம்னா 28. 28 பை 7ன்னா என்ன வரும்? 4 ஹோல் நம்பர் வருதா? ஸோ அப்போ x = எத்தனை பைனாப்பிள் வாங்கியிருப்பாரு? 4 பைனாப்பிள் வாங்கியிருப்பாரு. ஸோ ஆன்சர் 4. நீங்கள் கேட்கலாம், ஒய்க்கு 3 போடலாமேனு. போடுங்க. 3 போட்டாலும் அது ஃப்ராக்ஷனில் தான் வரும். 4 போட்டாலும் ஃப்ராக்ஷனில் தான் வரும். 5 6 நீங்கள் அந்த 9 வரைக்கும் உள்ள எந்த நம்பர் போட்டாலும் அது ஃப்ராக்ஷனில் தான் வரும். அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆயிரும்? இப்போ வந்து
7 போடுங்க, 7 போட்டால் கூட 35 வருமா, 8 போடுங்க, 8 40, 8 போடும்போது 40 வந்துடும், மைனஸில் வந்துடும், மைனஸில் வரக்கு சான்ஸ் இல்லை. அப்போ நீங்கள் எந்த நம்பர் போட்டுறாலும் இந்த நம்பருக்கு மட்டும்தான் அது ஹோல் நம்பராக கிடைக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 4. ஸோ ஆப்ஷனில் 4ம் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குற பட்சத்தில் நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணி பார்த்துட்டு 4ன்னு ஆன்சர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு டேட்டா இன்அடிக்குவேட் போட்டுறாதீங்க, தப்பாயிடும். ஸோ ஃபைனல் கொஷின் பார்க்கலாம் இந்த வீடியோவோட. In a class 3/5 of the students are girls and the rest of boys. என்ன சொல்கிறாங்க, 3/5 of students நமக்கு தெரியாது, ஸோ எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 3/5 of students x is equal to girls. ரெஸ்ட் ஆர் பாய்ஸ்னா என்ன அர்த்தம், 3/5ல ரெஸ்ட்னா மிச்சம் இருக்கிறது 2/5. இது எப்படி 2/5 கண்டுபிடிச்சேன்னா 1லேருந்து கழிக்கணும். ஓகேவா? ஏன்னா 2 ரேஷியோவை ஆட் பண்ணும்போது 1 கிடைக்கும். ஸோ அப்போ மிச்சம் 3, அந்த 5லேருந்து 3 போச்சுன்னா 2. ஸோ 2/5 எக்ஸ் வந்து பாய்ஸ், ரெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து பாய்ஸ். இப்போ பாய்ஸோட கவுண்ட்டும் கேர்ள்ஸோட கவுண்ட்டும் தெரியும். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2/9 ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் 1/4 ஆஃப் பாய்ஸ் ஆர் ஆப்சண்ட். அதாவது 2/9 ஆஃப் கேர்ள்ஸ்னா யாரு, சரி கேர்ள்ஸ்னே வச்சுக்கலாம், இப்படியே வச்சுக்கலாம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்து நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் 1/4 ஆஃப் பாய்ஸ், இவங்கெல்லாம் வந்து ஆப்சண்ட். அப்போ வாட் பார்ட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இஸ் ப்ரெசன்ட், பார்ட்டு தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பரில் எவ்வளோ பார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருந்திருப்பாங்க, வந்திருந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்சென்ட் ஆனவங்கலேருந்து ப்ரெசென்ட் ஆனவங்களை கண்டுபிடிக்கலாமா, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 2/9 ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஆப்சென்ட் அப்படின்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், 7/9 ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ப்ரெசென்ட்டில் இருப்பாங்க, அதாவது வந்திருப்பாங்க. 1/4 ஆஃப் பாய்ஸ் வந்து லீவ் போட்டாங்க அப்படின்னா 3/4 ஆஃப் பாய்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அப்போ இது ப்ரெசென்ட் வேல்யூ. ஸோ இப்போ கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். அதை போட்டோம் அப்படின்னா 7/9ல் 3/5x, ஓகேவா, டோட்டல் கேர்ள்ஸ். அதே மாதிரி 3/4 பாய்ஸ் வந்து 2/5x. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும், எக்ஸோட பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க, அடித்தோம் அப்படின்னா 3. ஸோ 7/35x கிடைக்குமா, 3×15, ஓகேவா. அடுத்து இங்கே அடித்தோன்னா 1 2 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ப்ளஸ் 3/10 கிடைக்கும் எக்ஸ். நான் எக்ஸை மட்டும் வெளியே எடுத்துடுறேன், இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதுக்கு வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா 150 கிடைக்குமா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 70, அதே மாதிரி 15 3 45, ஓகேவா. ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணும்போது 70 45 கூட்டினோம் அப்படின்னா 115 டிவைடட் பை 150 எக்ஸ். இதை அடித்தோம் அப்படின்னா 2 10 3 15 3 15 30. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குது ஆன்சர், 23 டிவைடட் பை 30. 5 டைம்ஸ் தானே போட்டேன், 3 5 2 5, கரெக்ட். ஸோ இதுதான் வந்து என்னது வேல்யூ. அப்போது இவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் பார்ட் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் எக்ஸு, அதில் எவ்வளோ பார்ட்டு 23 டிவைடட் பை 30ங்கிற பார்ட்டு வந்து அவங்க என்ன ப்ரெசென்ட் ஆகி இருப்பாங்க. ஸோ இப்போ ஆன்சருக்கு 23 டிவைடட் பை 30 அப்படிங்கிறத ஆன்சர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சம்ஸ் எல்லாமே நம்ம வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு பார்த்துட்டு வரோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.